மா ஒரே வீடியோக்கு ஏகப்பட்ட கமெண்ட் வந்திருக்கு. அது என்னன்னு இப்ப நீயே சொல்லிடு. நானே சொல்லவா? தம்பி நீ சொல்றியா நான் சொல்லவா? எல்லாத்துக்கும் காரணம் இவன் தான். ஹாய், ஒரு லாஸ்ட் 2 நாளைக்கு முன்னாடி நேத்தா முன்னாடி தெரியல ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இல்லையா? பூரி சாப்பிட்டுட்டு காக்கரோட மார்னிங் ரொட்டீன் வீடியோ போட்டிருந்தேன். ஒரு ஷார்ட். அந்த ஷார்ட்ல காக்கர் சாப்பிட்டுட்டு போய் தண்ணி குடிக்க போனான். ஆமா, இங்க அந்த பக்கெட் வந்து ரொம்ப அழுக்கா இருக்கு, அசிங்கமா இருக்கு, கன்றாவியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ கமெண்ட் வந்து தப்பாவும் இல்லை. பட் ஆனால் பார்க்க அப்படிதான் இருக்கும். நானே ஒருவேளை நான் வேற வீடியோ பார்த்தா நானும் அப்படிதான் நினைச்சிருப்பேன். அதுல ஒன்றும் தப்பு கிடையாது. கமெண்ட் போட்டவங்களே எவ்வளோ பேருன்னா பார்த்துட்டு நினைச்சிட்டு போடாம கமெண்ட் பண்ணாம இருந்தவங்க எத்தனை பேரா இருந்திருப்பாங்க. ஸோ அதுக்காக தான் இந்த பதில். நாங்க இருக்கிற ஏரியா வந்துட்டு கொஞ்சம் உப்பு தண்ணி. உப்புன்னா சாதாரணமா நம்ம தண்ணி உப்பு குடிச்ச வாயில போட்டா உப்பு கறிக்குமே, அந்த மாதிரிலாம் இல்லை. கல் உப்பு பிடிச்சிக்கும் ஒரு பொருள்ல ஒரு நாள், அதாவது பிடிச்சி வச்சு சாயந்தரம் பார்த்தா அப்படின்னா மேலாப்புல படிஞ்சிருக்கும் உப்பு. 2 நாள் அப்படியே வச்சிட்டோம்னா அடியில அந்த பொருள்ல அப்படியே பிடிச்சிக்கும். உப்பெல்லாம் வாங்கவே தேவையில்ல. இல்ல அது கல் உப்பு, அதை சாப்பிடுற உப்பு கூடாது. சரி உட்காரு, நல்லா படுத்து. அது அவனே ரொம்ப நேரம் விளையாட கூப்பிடுறான். தண்ணி போர் வாட்டர் உப்பு தண்ணி எங்க டேங்க்ல வந்து ஒரு 3 மாசத்துக்கு ஒரு வாட்டி நாங்க உப்பு அள்ளுவோம். ஒரு மூட்டை அரசாக்கு மூட்டைன்னு சொல்லிட்டு உப்பை என்ன செய்வோம், கல் அந்த மண் மாதிரி பாறை மாதிரி இருக்கும், அதை அள்ளுவோம். ஸோ அந்த மாதிரி இப்போ எதுக்காக இவ்வளோ நீட்டி சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, காலில் ஒயரு. ஐயோ ஹெட்ஃபோனு. ஓ ஹெட்ஃபோன். அது சும்மா இருக்கான பாரு விளையாடுறது. இப்போ விளையாடுற நேரம் நான் இப்போ உட்காந்துட்டானேன்னு சொல்லிட்டு நானும் உட்காந்துட்டேன். ஸோ உங்களுக்கு பதில் சொல்லி ஆகணும்ல, நிறைய பேர் கேட்பீங்க. கண்ணில் ஏதோ இருக்கிற மாதிரி இருக்காது, அதுக்கும் சொல்ல போறாங்க. என்னது? கண்ணில் ஒன்றும் இல்லையே. தூங்கும் போது தண்ணி வடிச்சிருக்கோம்ல, அது வேற ஒண்ணு இல்லை. இந்த தெரியுதா தானே? அது கண்மை போட்ட மாதிரி அவருக்கு ஒரு அழகு கண்ணுல இருக்கு. அதனால அதான் நான் பதில் சொல்லிடுறேன். நான் அந்த பக்கெட் வந்துட்டு ரொம்ப நாளா நாங்க சும்மா புழங்கறதுக்காக யூஸ் பண்ணுவோம்ல. அந்த பக்கெட்டு ஆக்சுவலா சாப்பாடு வந்துட்டு ஒருவேளை சாப்பாடு தான் சாயந்தர நேரத்துல வைப்போம். ஸோ அது வந்துட்டு மாடியில தான் வைப்போம். அவனுக்கு வந்து சில்வர் பவுல், பெரிய பவுல் வச்சிருக்கோம். அதுல வைப்போம். உங்களுக்கு சாப்பாடு அளவெல்லாம் நான் சொல்லியிருக்கேன், ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன், அதுல பாருங்க. எந்த அளவு வைப்போமோ அந்த அளவு கொண்டு போய் அந்த பவுல்ல வச்சிருவேன் நானு. பக்கத்துலயே அவருக்கு ஒரு பூ போட்ட வாளி இருக்கு. அந்த வாளி தான் அவருக்கு பூ போட்ட வாளி. ஆமா, அந்த பூ போட்ட பக்கெட் தான் அவரோட பக்கெட். அதுலதான் அவர் தண்ணி குடிப்பாரு. என்ன செஞ்சிருவாரு, தண்ணி குடிச்சிட்டு சாப்பிட்டு தண்ணி குடிப்பான். எப்பவுமே சாப்பிட்ட கையோட தண்ணி குடிச்சிருவான். குடிச்சிட்டு நேரா பாத்ரூம் போயிடுவாரு. போயிட்டு அதனாலதான் மேல வைக்கிறது. பாத்ரூம் போறதுக்கு ஓடணும், அவசரமா ஓடும். சாப்பிட்ட கையோட குடுக்கணும் ஓடுவான். அவசரம் வந்துட்டுங்கிற மாதிரி. கக்கா எல்லாம் போயிட்டு வரும்போது என்ன செய்வான், காலில் ஏதாவது அசிங்கமா இருந்துச்சு, அது ஈரம் பட்டுருந்துச்சு அப்படின்னா உடனே வாளிகளை விட்டு அலசிட்டு, குடிக்கிற தண்ணி தான் விட்டு அலசிட்டு வந்துடுவான். அப்புறம் நான் அடுத்த வேலை நம்ம குடிக்கணும்னு சொல்லி நைட்டு குடிப்பான் இல்லையா, திருப்பி தூங்கும் போது அந்த டைம்ல நான் போய் அந்த தண்ணி எடுத்து ஊத்திட்டு அலசிட்டு திருப்பி வைப்போம். இந்த பக்கெட் வந்து காலையில சும்மா ஒரு பூரி சாப்பிட்டான். அவன் எப்பவுமே காலையில மோர் மட்டும் தான் குடிப்பான். மோர் குடிச்சிட்டு பாத்ரூம்லாம் போயிட்டு வந்து படுத்துருவான். அந்த வீடியோல வந்து ஒரு பூரி இருந்துச்சு, கொடுத்தோம். அதை கொடுத்ததுனால ஓடிட்டான். அப்பா வந்தாச்சு அதான் போயிட்டான். வெளியில திறக்க வேண்டாம், தெரிஞ்சிட்டு இருக்கு. வெளியில போக வேண்டாம். மழை பெய்யுது தங்கம். வந்துரு உள்ள. இங்க வா இங்க வந்துரு. வர முடியாது, அப்பா வந்துட்டாரு, நான் வர மாட்டேன், நான் இங்கதான் இருப்பேன். சரி அங்கேயே இருக்கட்டும். அவசரத்துக்கு அவன் மாடிக்கு ஏறாம என்ன செஞ்சுட்டான், அவனாவே தானே போனான். எந்த இதுவும் யாரும் எதுவும் சொல்ல. தண்ணி குடின்னு சொன்னான். கிட்ட நான் பின்னாடி தண்ணி இருக்கும். ஏன்னா ஒரு திடீர்னு தூங்கிட்டு இருப்பான். எங்க தூங்குறானே தெரியாது, ஏதாவது ஒரு இடத்துல தூங்கிட்டு இருப்பான். டப்புனு எஞ்சுடைய தண்ணி குடிச்சிட்டு போவான்னு சொல்லி இங்கேயும் ஒரு பக்கெட்ல வைப்பான். இது நான் புழங்குற பக்கெட். இது அவன் குடிக்கிறதுக்காக இல்லைன்னாலும் வைப்பேன். எதுக்கும் திடீர்னு அவன் ஒரு அவசரத்துக்கு குடியாந்து குடிச்சிட்டு ஓடுவானேங்கிறதுக்காக. அதானே தவிர மற்றபடி இந்த பக்கெட்ல சாப்பிட்றதுனால அவன் கெடுதல்னா அவன் எங்க கூட வீட்டுக்குள்ள இருக்கவன் அவனுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை உடம்புல அப்படின்னா அது எங்களையும் அஃபெக்ட் பண்ணுறதுனால நாங்கள் கவனமாக தான் இருப்போம். அதனால நீங்க பயப்பட வேண்டாம். அழுக்கு பக்கெட்டு பார்க்க அசிங்கமா இருக்கும், அது அழுக்கு கிடையாது. அந்த உப்பு பிடிச்சிருக்கு கல்லு. நாங்க எவ்வளவு போட்டு சுரண்டினாலும் தேய்ச்சி அலசினாலும் அது போக மாட்டேங்குது. அதுக்கு ஒரு புது பக்கெட் வாங்கிடலாம்ல. எத்தனை புது பக்கெட் வாங்குறது? 2 நாளைக்கு ஒருக்க நம்ம புது பக்கெட் வாங்குற மாதிரி இருக்கும். அவசியமும் இல்லை.
அப்புறம் சின்ன பவுல் மாதிரி வைங்க தண்ணி குடிக்கிறதுக்கு, ஏன் பக்கெட் இவ்வளோ பெரிய பக்கெட் வச்சிருக்கீங்க அப்படின்னீங்க. இந்த பையனை பற்றி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் தான் ப்ரீவியஸ் வீடியோவில், அதை ஏற்ற திரும்ப சொல்கிறேன். இந்த பையன் என்ன செய்வான்னா தண்ணி குடிப்பான், குடிச்சிட்டு ஈஸியாக அதாவது வெயிட் கம்மியாக இருக்கு இல்லையா தூக்கிட்டு போயிடுவான். இல்லாட்டி காலால் தட்டி விட்டுட்டு அந்த தண்ணி கீழே ஊற்றுது இல்லையா அதை சீச்சு விட்டு அதில் படுத்துருவான். வேணுங்கிற அளவு குடிப்பான். குடிச்ச கையோட என்ன செய்வான் அப்படியே காலால் ஒரு எத்தி விடுவான். தண்ணி எல்லாம் ஃபுல்லாக ஊற்றும், உடனே சீப்பான், அதில் படுத்துருவான். அதனாலதான் சின்ன பவுல் வைக்கலாம். ஆரம்பத்துல அவன் அந்த 3 மாசம் 6 மாசத்துலயே நாங்க அதெல்லாம் வச்சு பார்த்துட்டு இவனுக்கு அது செட் ஆகல. அதனால நாங்க வந்து சின்ன பவுல்ல வைக்கல, தண்ணி கீழே பவுல்ல வைக்கிற மாதிரி சில்வர் பவுல் எல்லாம் வைக்கல. சில்வர் பவுல்ல அதே மாதிரி சில்வர் வந்து அவனுக்கு அந்த இது குடிக்கும் போது அவனுக்கு அந்த நாக்கு எதுவும் பட்டுச்சுன்னா அவனுக்கு குடிக்க போக மாட்டேங்கிறான். ஸோ அதுக்கப்புறம் தான் சின்ன பக்கெட் வச்சோம். ஃபர்ஸ்ட் மக்கில் குடிச்சிட்டு இருந்தான் குட்டியா இருந்தப்போ, அப்புறம் கொஞ்சம் சைஸ் வரையா இப்போ பக்கெட் சைஸ் பெருசாயிட்டு இருக்கு. இன்னொன்று தண்ணி ஒரு கம்மியா தான் வைப்போம். தண்ணி ஃபுல்லா அல்ல அடியில இருக்குன்னா இதே தாங்க காலை விட்டு அலம்பி காலை அப்படியே கொண்டு வந்து எங்கேயாவது அவன் செய்வான். அந்த எனக்கு அந்த டைம்ல எடுக்க முடிய மாட்டேங்குது வீடியோ. கிடுகிடுன்னு போவான். அந்த வெயில் நேரத்துல தண்ணிக்குள்ள காலை விடுவான். விட்டு என்ன செய்வான் இப்படி எடுத்து இப்படி காலை விட்டு இப்படி எடுத்து இப்படி உதருவான். 2வது வாட்டி காலை விட்டு எடுத்து இப்படி உதருவான். கீழே தண்ணியை தெளிச்சு விட்டு படுத்துவான். எவ்வளவு ஃபேன் போட்டாலும் கூலிங்கா இருந்தாலும் சரி இதை செய்வான். அதனாலேயே தண்ணி கம்மியா வைப்போம். இன்னொன்னு மக்க எடுத்துட்டு போய் அவனே வாளிக்குள்ள விட்டு மக்க எடுத்து கீழே ஊத்திக்கும். அதெல்லாம் செய்வான். அந்த வீடியோலாம் நான் என்னால இவனுக்கு வந்து நீங்க சொன்னதுக்கு அப்புறம் இனிமே விட மாட்டான். அவனை எப்படியாவது இந்த திருடுதனம் பண்றவனை கேப்சர் பண்ணி உங்களுக்கு நான் போட்டு காமிக்கிறேன் பாருங்க. மக்க அவனாவே வாயில எடுத்துட்டு போய் வாளிக்குள்ள விட்டு, அதாவது மேல தண்ணி மேல வரைக்கும் இருக்கு அப்படின்னால ஈஸியா எடுத்துருவாரு. வாளிக்குள்ள விட்டு அந்த மக்க அப்படியே தூக்கி அப்படியே கீழே போடுவான். தொப்புன்னு போட்டோன்னா கீழே செதறதான் அப்படியே செச்சு விட்டு படுத்துருவான். அந்த மாதிரி சேட்டை பண்றான் ஆளுவன். அதனாலதான் பவுல்ல எல்லாம் வைக்காம சில்வர் பவுல் வச்சா என்னன்னு கேட்டீங்க. சில்வர் பவுல் உனக்கு பிடிக்காது. இந்த தண்ணி குடிக்கிறதுக்கு மட்டும் டிசைனா இருக்கணும். சாப்பாட்டுக்கு சில்வர் பவுல் தான் வச்சிருக்கோம். பெரிய கொஞ்சம் பெருசா இருக்கும். அதெல்லாம் காமிக்க மாட்டோம். நீங்க கேட்டீங்க சாப்பாடு எதுல வைப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்திரம் காமிக்க மாட்டேன். ஏன்னா ஒருவேளை சாப்பாடு கொஞ்சம் நிறக்க வைக்கிறதுனால அது அந்த பாத்திரம் கொஞ்சம் பெருசா இருக்கும். அவ்வளவுதான். மற்றபடி வேற ஒண்ணும் இல்ல. இது உப்பு அசிங்கமா இருக்கு, அழுக்கா இருக்கு, நல்ல பாத்திரத்துல கொடுங்க தண்ணி அப்படின்னீங்க. அது வந்து அந்த டைம்ல குடிச்சா நான் அன்னாடா என்ன பண்றாங்கிறதுக்காக நான் டக்குன்னு எடுத்து போட்டேன். இதுக்காக ஒரு கிரியேட் பண்ணணுங்கிறதுக்காக நான் சும்மா பொய்யா ஒண்ணு ஷோ காமிக்கிறதுக்காக எல்லாம் செய்யாம பண்ணது தப்பு தான். ஸோ அது தப்பா இருந்தா திட்டுருக்கேன். அடுத்த டைம் புதுசா இப்ப காமிச்சு படம் வீடியோக்காகன்னு ஒண்ணு செய்யாம நாங்க அன்னாடம் செய்யறதுதானே போடுறோம். அப்பாவோட விளையாடிட்டு இருக்கான். அப்பா வரல இந்த பக்கம், அவன் பக்கத்துல வரல, கேட்டுக்கு அந்த பக்கம் நிக்கிறாராம். அவன் எந்திரிக்காத சொன்னோன்னு கரெக்டா கேக்குற மாதிரிதான். அவ்வளவுதாங்க. அதான் காரணம். மற்றபடி அந்த பக்கெட் அழுக்கு கிடையாது, என்ன சொல்றது அசிங்கமான பக்கெட் கிடையாது. அது நாங்க அன்னாடம் பயன்படுத்துற தண்ணி வைக்கிற இடம் தான். அது நல்ல தண்ணி இருக்கிறது தான். நல்ல தண்ணி தான் இருந்துச்சு அந்த டைம். அவன் தண்ணி குடிப்பான். அதாவது நாங்க புழங்கிட்டு மிச்ச நேரத்துல ஏன் அப்படி குடிக்கிற அளவுக்கு ஆயிடுச்சு அப்படின்னா, நாங்க அந்த வெக்கேஷனுக்குலாம் ஊருக்கு போவோம் இல்லையா, அப்ப தண்ணியை வச்சுட்டு போனதுனால வந்ததுதான். இந்த குவார்டர்லி டைம்ல தண்ணியை வச்சுட்டு போனதுல அது என்ன செஞ்சிச்சு, நல்லா உப்பு பிடிச்சிருச்சு. போர் வாட்டர் எங்களுக்கு உப்பு தண்ணி. அதனாலதான் அப்படி. பாத்திரம் சில்வர் பாத்திரமே எங்களுக்கு புழங்கிட்டு கொஞ்சம் ஒரு 6 மாசம் 1 வருஷம் புழங்கின பாத்திரத்தெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி கலரா இருக்கும். சில்வராகவே இருக்காது, மங்குன கலரா இருக்கும். எந்நேரமும் தொடச்சுக்கிட்டே எல்லாம் இருக்க முடியல. கழுவி அப்படியே பாத்திரத்தை நம்ம தண்ணி இறங்கணும்னு கவுத்து வைக்கிறோம். எப்படி இருந்தாலும் சேர்ந்து உப்பு தண்ணிக்கு ஒரு மாதிரி கலர் மங்கி போயிடுது. அதுதான் காரணமே தவிர மற்றபடி தண்ணியில நல்ல தண்ணி கொடுத்து நல்லா தான் பார்த்துக்கோம். அவனுக்கு ஏதாவது ஒண்ணுன்னு வச்சுக்கோங்க, அது எங்களை அஃபெக்ட் பண்ணும். அதுக்காக நாங்க நல்லா தான் பார்த்துக்குவோம். நீங்க நினைக்கிற மாதிரி அவனை அப்படியே அலட்சியமா மத்ததெல்லாம் நல்லா பண்றீங்க, வீடியோ எல்லாம் எடுக்கிறீங்க, சம்பாதிக்கிறீங்க, அவனை வச்சு ஒரு பக்கெட் வாங்க மாட்டீங்களா, ஒரு பவுல் வாங்க மாட்டீங்களான்றீங்க. அவ்வளவுலாம் ஒண்ணுமே இல்லை. அவனுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா முதல்ல அது எங்க ஃபேமிலி, நான் எங்களை எல்லாரையும் தான் அஃபெக்ட் பண்ணும், ஒவ்வொருத்தரையும். அதனால நாங்க அவனை பத்திரமா பார்த்துக்குவோம். எங்க கூடயே எல்லாம் இருக்கிறான். அவனுக்கு எப்படி நாங்க சும்மா அலட்சியமா போடுவோம், அந்த மாதிரி போட மாட்டோம், செய்ய மாட்டோம். ரொம்ப ரொம்ப கவனமா வீட்டுல குழந்தைங்க இருந்தா அப்படி இருக்கும், அப்படித்தானே பாத்துக்கோம். நீ ப்ரீவியஸ் வீடியோலாம் பார்த்துருந்தீங்கன்னா அந்த மாதிரி கமெண்ட் வராது. சில பேர் அந்த மாதிரி ஃபாலோ பண்ணிட்டு இருக்கவங்களும் கேட்டிருந்தாங்க. அதனாலதான் சரி சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிப்ளை.
ஸோ தப்பாக எடுத்துக்காதீங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாவது நீங்கள் எதுனாலும் சொல்லுங்கள், அதுக்கான பதிலை சொல்லிடுவேன் நான். ஸோ உங்களோட ஒப்பீனியன் சொல்கிறதுனால ஒரு தப்பும் கிடையாது. நீங்கள் டவுட் இருந்ததுனால தானே கேட்குறீங்க, ஏன் செய்யலை, எதுக்கு பண்ணலை, ஏன் அப்படி பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டால் நான் சொல்ல முடியும். சொல்லுங்கள், அதில் ஒரு தப்பும் இல்லை. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, பாய். தம்பி பாய் சொல்லு. ஆகரே ஆகரே ஆகன் கூடிய பாய் சொல்லு. பாய் 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 பாய். அவ்வளோதான்.